ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை 78. இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்கிரேட் கொடுக்கலான்னு இருக்கேங்க XL6க்கு. லைக் டோர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன்னா வந்து நம்ம XL6 ஒரு டோர் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ பின்னாடியிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, இடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் டேப்பை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 2 மீட்டர் கொடுத்தாங்க. 2.5 மீட்டர் நினைக்கிறேன் இதில் இருக்கிறது. 100 ருபீஸும் என்னமோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா போய் பாருங்கள். ஸோ மெயினாக இதில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஏன் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக வந்து இந்த ஆயில், க்ரீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு டர்ட் இருந்தாலும் இது வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதே மாதிரி ஈஸியாக எவாப்ரேட்டும் ஆகிடும், ரைட்? அப்புறமா ஒரு சிசர்ஸ் நமக்கு தேவைப்படும். இவ்வளோ தான் இந்த அப்கிரேடுக்கு நமக்கு தேவையானது. ரொம்ப ஈஸியான ஒரு அப்கிரேட் தான். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் வண்டியை. ஸோ முதல்ல வந்து நான் என்னோடய காரை கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு, எப்படி வந்து ஒரு டோருக்கு நான் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரை காட்டிட்டு, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் மற்ற டோர்ஸ்க்கும். ஸோ எப்படி நம்ம ஒட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வண்டியோடைய கவரை ரிமூவ் பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. நம்ம கவரை வந்து ஃபுல்லாக காரை விட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு மடிக்க வேணாம். எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மடிக்கலாம். சின்ன கார், பெரிய கார் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கவர் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி நல்லா நீங்கள் வண்டி மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதை பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கவரை வந்து வண்டியை விட்டு எடுக்காமல் அப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலி ஏறி பழகிடுச்சிங்க. அதனால் வந்து நான் ரொம்ப ஈஸியாக ஏறிடுறேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நீங்கள் பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டூல் போட்டே ஏறுங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஒர்க் தான். ஏன்னா வந்து இங்கே நீங்கள் கிராப் ரெயில்ஸ் வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இது வந்து 50 kg தான் வெயிட்டு தாங்கும். இந்த கிராப் ரெயில்ஸ் வந்து நீங்கள் லக்கேஜ் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பிடிச்சி தொங்குறதுக்கு கூட இது வந்து ஒரு 50 kgs மட்டும்தான் வெயிட்டு தாங்கும். ஸோ நீங்கள் ஓவராகவும் நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா இந்தோடைய எலிமெண்ட்டும் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்து நம்ம அழகாக மடக்கி வச்சுட்டோம். இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம எங்கே வேணுமோ நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து எங்கெல்லாம் ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ நான் டிசைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒட்டலான்னு இருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிப்பு. அதே மாதிரி உள்ளே இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த மாதிரி இருக்க கான்டோர்ஸ்லேயும் நான் அழகாக கட் பண்ணி ஒட்டலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா டோர்ஸ் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுறப்போ இங்கே ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் உங்களுக்கு நல்லா வந்து இலுமினேட் பண்ணி காட்டும். நல்லா நீங்கள் வைடாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இலுமினேட் பண்ணும். அதுக்காக தான் வந்து நான் 2 இடத்துல நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கேயும் ஒட்டிக்கலாம், இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் டோரில். சேம் இஸ் த கேஸ் ரியர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ரியர் டோரில் உங்களுக்கு 2 இடத்துல தாங்க ஆப்ஷனு. ஒன்று நீங்கள் இந்த இடத்துல ஒட்டணும், இந்த இடத்துல ஒட்டலாம், இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஒட்டலாம். நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒட்ட போகிறேன். பிகாஸ் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் திறக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். வைடாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒட்டி இருக்கிற இந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் இங்கே வந்து க்ரீஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து க்ரீஸ் எதுவும் போட மாட்டேன்.
WD-40 ஸ்ப்ரே இல்லைனா சிலிக்கான் ஸ்ப்ரே தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம சர்ஃபேஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டூலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா நம்ம நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து வேலை பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணணும். ஏன்னா இது நம்ம ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை வந்து நீங்கள் டைரெக்டாக துணியில் தாங்க அடிக்கணும். பாடி பெயிண்டில் வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிடணுங்க இதை கண்டிப்பாக. ஏன்னா இது கொஞ்சம் கொரோசிவான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இதுதாங்க வந்து ரிஃப்ளெக்டிவ் டேப்பு. இதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஏன் ரெட் கலர் வாங்கினேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ஃப்ளாஷ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நமக்கு எவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ரெட் கலர் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ரெட்டுக்கு வந்து இன்டென்சிட்டி எப்பவுமே ஜாஸ்தின்னு வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வாங்கலாம். எனக்கு வந்து இந்த ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்கும்னு சொல்லி தான் நான் ரெட் கலர் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணிவிட்டு நம்ம இப்போது கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்க்கெட்டில் வந்து நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி ப்ரீ கட் டேப்ஸ் கூட இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்குறது தான் உங்களுக்கு எப்பவுமே வேல்யூ ஃபார் மணி. ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப ஒர்த்தாகவும் இருக்கும். இது வந்து நான் 200 ருபீஸோ என்னமோ தான், 150 200 தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணினேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் ஒட்ட போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த நான் வந்து ஒரு மோல்டு மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அந்த கேப்பில் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. அப்படி தான் நம்ம பண்ணணுமே. ஸோ நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு வந்து இந்த அளவு இருந்துச்சுனாலே போதுங்க. இது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா பதிஞ்சிரும். ரைட்டுங்களா? ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பெவல் இமேஜஸ் மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நல்லா இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னும் கூட நீங்கள் நல்லா வச்சு நீங்கள் ஆக்சுவலி ப்ரெஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக உங்கள் நகத்தை வச்சு கூட நீங்கள் வந்து இதை நீங்கள் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்படி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பார்டர் லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது நம்ம அழகாக கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வருங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒட்டுறது ரொம்ப சிம்பிளுங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்முடைய க்ளூ தான். ஸோ நீங்கள் வேணும்னா எப்போவுமே வந்து நீங்கள் கிளாத்தில் தாங்க ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நீங்கள் போடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இமேஜின் இதே வந்து நம்ம இங்கேயும் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறது பெட்டருங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரிப் நான் போட போகிறேன். ஸோ மொத்தமாக இந்த டோரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ முடிச்சாச்சுங்க. இது வந்து நான் எப்படி ஓட்டினேன் அப்படின்னா, இந்த பெரிய ஸ்ட்ரிப்பை வந்து சின்னதாக ஒரு சின்ன லென்த் வைஸ் நான் வந்து கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோரை 1 ஸ்டெப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்டர் தெரியும். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ரிஃப்ளெக்டர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ டோர் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த 2 ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். இது நம்ம வந்து டிரைவர் டோர் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன்.
4 டோரையும் நான் முதல்ல முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அவுட்புட்டை வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் டோரில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க, ரியர் பேசஞ்சர் டோரில். அதைப்படி இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இஃப் யூ see here இந்த இடத்துல ஒன்று இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்துக்கும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்துக்கும். ஸோ இப்போ நான் மீதி இருக்க 2 டோரையும் நான் முடிச்சுட்டு ஃபுல்லாக அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.